ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியமோடது சாப்டர் 11 பார்த்துட்ருக்கோம். இது வந்து தரவுத்தள கருத்துருக்கள். இது வந்து நம்மளோட பார்ட் 2 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்ட் 1 வீடியோவில் வந்து தரவுத்தள கருத்துருக்கள், அதாவது டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ், அதோட அறிமுகம் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அதோட இந்த சாப்டரோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம அறிமுகம் டேட்டாபேஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான். அதாவது தரவு, டேட்டானா தரவு இல்லையா, தரவு வந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அமைப்பில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்மளோட அறிமுகம் பார்ட்டில் பார்த்தோம். இப்போ வந்து தரவு அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ தரவு அப்படின்னா டேட்டா. ஸோ தரவு அப்படின்னா நாம் ஒரு கீபோர்ட் மூலிமா நம்ம என்னென்ன என்டர் பண்ணுறோமோ எல்லாமே தரவு தான். தரவு என்பது கணிப்பொறியில் சேமிக்கப்பட்ட அடிப்படை துணுக்குகள் ஆகும். அதாவது இதை வந்து ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரா இன்ஃபர்மேஷன் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம கீபோர்டில் தான் இன்புட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். கீபோர்ட்லேருந்து நம்ம என்ன வேணாலும் நம்ம டைப் பண்ணலாம். நம்ம டைப் பண்ணுறது வந்து ஒரு எழுத்தாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு வேர்டு உரையாக இருக்கலாம், இல்லை ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அல்லது எண்ணாகவோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், தரவு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு டிபிஐ வளாகம் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, SCERT சென்னை கல்லூரி சாலைன்னு சொல்லி இருக்கிறது எல்லாமே வந்து தரவு தான். ஆனால் தகவல் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ அந்த தரவு வந்து ஒரு ரா இன்ஃபர்மேஷன் தான். அந்த ரா இன்ஃபர்மேஷனை வச்சு அதில் அந்த தரவில் வந்து எந்த ஒரு மீனிங்குமே இருக்காது. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தரவு தான். ஆனால் இதில் வந்து ஏதாவது நமக்கு புரியுதா? ஒன்றுமே புரியறதில்ல. இதில் வந்து எந்த ஒரு ஃபார்மேட்டு, ஒரு மீனிங்கே இதில் இல்லை. ஆனால் தகவல் அப்படின்னா அந்த தகவல் என்பது வடிவமைக்கப்பட்ட தரவாகும். ஸோ அந்த தரவை வந்து ஃபார்மேட்டட் டேட்டாவாக கொண்டு வர்றது தான் நம்ம இன்ஃபர்மேஷன். தகவல் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ராவாக இருக்கிற அந்த டேட்டாவை வந்து தரவை வந்து கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக கொடுக்கும்போது அது ப்ராசஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு அவுட்புட்டாக கொடுக்குது இல்லையா, அதை தான் வந்து தகவல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேலே இருக்கிற அந்த தரவுகளை வந்து நம்ம ஒரு ஃபார்மேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து என்ன கிடைக்கும்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஒரு அட்ரஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், SCERT கல்லூரி சாலை டிபிஐ வளாகம் சென்னை 6,06,000 அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு அட்ரஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா. ஸோ மேலே கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டில் தரவுகள் சீரற்ற வார்த்தைகள் மற்றும் எண்களின் தொகுதியாக தோற்றமளிக்கிறது. ஸோ அது வந்து தரவுனா டேட்டாவாக இருக்கும்போது அதில் எந்த ஒரு மீனிங்குமே இல்லை, சீரற்ற வார்த்தைகளாக தான் இருந்துச்சு. ஸோ தரவானது செயல்படுத்தப்பட்டு திட்டமிடப்பட்டு மற்றும் வடிவமைக்கப்படும் பொழுது அது SCERT நிறுவனத்தின் தொடர்பு முகவரியை பற்றி ஒரு அர்த்தமுள்ள தகவலை தருகிறது. ஸோ இது டேட்டாவாக இருக்கும்போது மீனிங்லெஸ்ஸாக இருந்துச்சு, எந்த ஒரு மீனிங்குமே இல்லாமல் சீரற்ற முறையில் இருந்துச்சு. அதே டேட்டாவை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தகவல். ஸோ தகவல் அப்படின்றப்போ நமக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு SCERT நிறுவனத்தினோட ஒரு தொடர்பு முகவரி அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து தரவுக்கும் தகவலுக்குமே இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ தரவு தளம் அப்படின்னு என்ன? தரவு தளம் அப்படின்னா டேட்டா பேஸ். தரவுத்தளம் அப்படின்னா டேட்டா பேஸ். ஸோ தரவுத்தளம் என்பது தரவுகளை எளிமையாக அணுக, நிர்வகிக்க, புதுப்பிக்கக்கூடிய தொடர்புடைய தரவுகளின் களஞ்சியமாகும். அதாவது டேட்டாபேஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தரவுகளின் களஞ்சியம் அப்படின்னா ஒரு எப்படி சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைப்ரரி மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தரவுகள் வந்து ஒரு லைப்ரரியில் ஒரு களஞ்சியமாக அதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறது, அணுக அப்படின்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கோ, இல்லை அதில் வந்து சில சேஞ்சஸ் வந்து நம்ம அப்டேஷன் பண்ணுறதுக்கோ எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தரவுத்தளம் தரவுகளை சேமிக்கும் நோக்கத்தோடு மென்பொருள் அல்லது வன்பொருளை தழுவியது. அதாவது டேட்டாபேஸ் வந்து சாஃப்ட்வேர் இல்லை ஹார்ட்வேரை பேஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவை வந்து கம்ப்யூட்டரில்
ஸ்டோர் பண்ணி அதை வந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டேட்டா வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதில் எந்த மேனிப்புலேஷன் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ 12th வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் இருக்குது. 12th வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 12th அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் 12th வந்து நமக்கு நிறைய குரூப்ஸ் இருக்கும். ஆர்ட்ஸ் குரூப் இருக்கும், அதே மாதிரி சயின்ஸ் குரூப் இருக்கும், மேக்ஸ் குரூப் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய குரூப்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு கிளாஸ்க்குமே தனித்தனி அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது ப்ராப்பரான வேலை போகும். ஸோ 12th சொல்லிவிட்டு அந்த 12th வந்து இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேமையும் எழுதி நாம் அந்த அட்டெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக சீரற்ற முறையில் தான் இருக்கும். அதே வந்து கரெக்டாக ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஃபார்மேட்டில் தனித்தனி கிளாஸ்க்கு தனித்தனி அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும்தான் வேலை வந்து நமக்கு ப்ராப்பராக போகுது இல்லையா. அதுவுமே ஒரு டேட்டா பேஸ் மாதிரி தான். இப்போ புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா அவன் எந்த கிளாஸ்க்கு ஜாயின் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்க்கு ஈஸியாக அவனோட நேமை வந்து நம்மளால் இன்க்ளூட் பண்ண முடியுது. இல்லை இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ் மாறிடுச்சு அப்படின்னா ஈஸியாக அந்த ஸ்டூடெண்ட் எந்த கிளாஸில் படிக்கிறான் அவனோட அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் அவனோட அட்ரஸை வந்து நம்மளால் ஈஸியாக அப்டேட் பண்ண முடியும். இல்லை ஃபோன் நம்பர் மாறிடுச்சுன்னா ஈஸியாக அப்டேட் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெளியில் போக போகிறான்னா அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம டேட்டா பேஸ், அதாவது டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் டேட்டா பேஸ், தரவுத்தளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.